இல்லை கரெக்டாக 6 மணிக்கு ஒரு லைட்ஸ்லாம் ஆன் ஆகணும், எப்படி வேணால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைப்ரிட் மாடல் ஆக்சுவலாக, லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாடல் ஆக்சுவலாக. இது சார்ஜ் கண்ட்ரோலர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கேருந்து வேணாலுமே நீங்கள் ஆன்லைனில் மானிட்டர் பண்ணிக்கலாம். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோவாட் சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. 12 கிலோவாட் ஆக்சுவலாக ஒரு பேனல் அரௌண்ட் 340 வாட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு இது எஃபிஷியன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சன்லைட் உங்களுக்கு எந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சன்லைட் நல்லா டைரெக்டாக ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு சுவிட்சர்லாண்ட் மேக் கம்பெனி ஆக்சுவலாக. இது வந்து நல்லா பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபுல்லி வந்து ஒயரிங் எல்லாமே நாங்கள் நல்லா க்ளீனாக பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர் டே வந்து ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 கிலோவாட்டுக்கு வந்து ஒரு 60 to 65 யூனிட்ஸ் எங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஸ்டூடர் இன்வெர்ட்டர்ஸ் வச்சுருக்கறனால அது இன்வெர்ட்டர்ஸ் வந்து எஃபிஷியன்சி எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. அது 3 ஃபேஸ் லோடையுமே எடுத்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூபிஎஸ்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டூடர் இது வந்து ஹைப்ரிட் யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸஸ் பவர் ஜென்ரேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் பவர் ஜென்ரேஷனை கூட நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கிரிட்டில் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸஸ் பவர் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் என்ன ஜென்ரேட் ஆகுதோ உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2-in-1 பர்பஸ் எல்லாமே ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் 3 ஃபேஸ் ரன் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் மோட்டர் போர்வெல் மோட்டர் கூட இதில் ரன் பண்ணலாம். இது வந்து நல்ல சர்ச் கரண்ட் வந்து மோஸ்ட்லி இது நிறையா உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண ஆக்சுவலாக. நீங்கள் 4 கிலோவாட் யூபிஎஸ் போட்டிங்க அப்படின்னா 4 கிலோவாட் மோட்டரையே நீங்கள் ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக. மித்த பிராண்ட் நார்மல் பிராண்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் மோட்டர் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து டபுள் த அமௌண்ட், ஆல்மோஸ்ட் 8 கிலோவாட் இன்வெர்டர் யூபிஎஸ் தான் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண முடியும் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்டுக்கு நீங்கள் 4 கிலோ மோட்டரை ரன் பண்ணலாம். இன்கேஸ் வந்து சப்போஸ் சோலார் ஜென்ரேஷன் ஆகுது, சோலார் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்குது, நம்ம லோடு அதிகமாக கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸஸ் கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது பேட்டரிலேருந்து எடுத்து ரன் பண்ணணும். இன்கேஸ் பேட்டரியோட லெவலும் வந்து கம்மியாக இருக்குது, பேட்டரியிலே அந்த சஃபிஷியன்ட் பவர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பவர் வேணுமோ அது மட்டும் வந்து எலக்ட்ரிசிட்டியில் கவர்மெண்ட் லைன்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை ரன் பண்ணும், ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணி. இதெல்லாம் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில், நேனோ செகண்ட்ஸில் உங்களுக்கு நடந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நார்மலாக வெளியில் தெரியாது, உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே அப்ளிகேஷன் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து சப்போஸ் எனக்கு சம்டைம்ஸ் ஒரு 10 கிலோவாட் ஜென்ரேட் ஆகுது, உங்களுக்கு 5 கிலோவாட் தான் லோட் கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 1 கிலோவாட் தான் பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, பேலன்ஸ் இருக்க 4 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிரிட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன யூனிட்டுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வாபஸ் வரும் ஆக்சுவலாக, உங்களுக்கு மணி ரீஎம்பர்ஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பாக்ஸ் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக, 1 2 3ன்னு. ஈச் பாக்ஸ் வந்து 4 கிலோவாட்ஸ் பேனல் வந்து ஒரு பாக்ஸில் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் இல்லை ஏதாவது ஒரு இது ஆச்சு, லைட்னிங் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸஸ் கரண்ட் அப்படி எதாவது ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரிப் ஆயிரும். நார்மலாக இது எல்லாமே கரெக்டாக கனெக்ஷன் பண்ணியதுனா ஃபிக்ஸ் அண்ட் ஃபர்கட் தான் ஆக்சுவலாக. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் திங் அப்ளிகேஷன் தான் மெயின்டைன் பண்ணணும்னா பேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும் ஆக்சுவலாக. எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மேக்ஸிமம் 10 days ஒன்ஸ் வாட்டரை இது பண்ணி நீங்கள் நல்லா வைப்பர் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு சோலார் ஜென்ரேஷன் வந்து க்ளீனாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதிலிருந்து இருக்குது. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வழியாக நாங்கள் உள்ளார கரண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்கிறோம், கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். அதோட கண்ட்ரோல் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் கண்ட்ரோல் ரூமு. இது கண்ட்ரோல் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கண்ட்ரோல் ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் ரூம் ஆக்சுவலாக. அங்கே ஜென்ரேஷன் ஆகுது எல்லாமே இங்கே தான் கண்ட்ரோல் ஆகுதுங்க ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடரோட உங்களுக்கு வந்து ஹைப்ரிட், இங்கே பாருங்க போட்டிருக்காங்க ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அண்ட் சார்ஜர். இது வந்து ஹைப்ரிட் மாடல் ஆக்சுவலாக, லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாடல் ஆக்சுவலாக. ஃபிக்ஸ் அண்ட் ஃபர்கட் ஸ்டூடர் வந்து சுவிட்சர்லாண்ட் மேக் கம்பெனி ஆக்சுவலாக. உங்களுக்கு இதுதான் யூபிஎஸோட சைஸே இவ்வளோ ஸோ காம்பேக்ட் ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து என்ன ஜென்ரேஷன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். இப்போ ஏசி அவுட்டு, ஏசி இன்னும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா சோலார்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் வந்து சோலாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் கம்மியாகிட்டு உங்களுக்கு லோடு அதிகமாக கனெக்ஷன் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஏசின்னு எடுத்துக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. சார்ஜிங் ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் 3 ஃபேஸ் ஆக்சுவலாக. உங்களுக்கு 3 ஃபேஸ் இது வந்து இன்வெர்டர் ஆக்சுவலாக. உங்களுக்கு 3 ஃபேஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது சார்ஜ் கண்ட்ரோலர், அங்கே இருக்கிறது 3 வந்து சார்ஜ் கண்ட்ரோலர். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இது சார்ஜ் கண்ட்ரோலர்.
ஒரு 4 kW சார்ஜ் கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இது நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இந்த லேண்ட் டிவைஸ் ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கேருந்து வேணாலுமே நீங்கள் ஆன்லைனில் மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்வெர்டரை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் ஃபுல்லி கேன் டூ இட் இந்த ரிமோட் ஆக்சுவலாக. இன்கேஸ் இதுலேருந்து ஏதாச்சும் இதாச்சுன்னா வெளியில் ஏதாச்சும் இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு இதாச்சுன்னா இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா சர்க்கியூட் பிரேக்கர் வச்சுருப்போம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்கியூட் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 Ah பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேட்டரிஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆக்சுவலாக. 16 பேட்டரிஸ் இருக்குது, 200 Ah பேட்டரிஸ் ஆக்சுவலாக. மார்னிங் டைமில் ஜென்ரேஷன் என்னென்ன ஆகுதோ அதில் அதை இதெல்லாம் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிடும். 16 பேட்டரிஸ் 200 Ah நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது 200 Ah 16 பேட்டரிஸ்னால் உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட் ஆக்சுவலாக. உங்களுக்கு இன்கேஸ் ஹெவி லோடு எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா ஈவன் உங்களுக்கு கவர்மெண்ட் பவரே உங்களுக்கு தேவை கிடையாது ஆக்சுவலி. இதை வச்சு உங்கள் இன்டர் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரன் ஆகும் ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் ரிமோட்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். பர் டே எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது, 1 வீக்குக்கு எவ்வளோ ஆயிருக்குது, 1 மந்த்துக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ எக்ஸஸ் பவர் ஜென்ரேஷன் ஆகிருக்குது, எல்லாமே நீங்கள் ரிமோட்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்வெர்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ மச் காம்பினேஷன்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏசி அப்ளிகேஷன் 3 phase ஏசி, சப்போஸ் ஏர் கண்டிஷன் வச்சுருக்கீங்க, ஏர் கண்டிஷனுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக அதை மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏர் 3 phase பவர் வந்து சப்போஸ் ஒரு மார்னிங் வந்து இந்த டைம் டு இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், இல்லை யூஸ் பண்ணணும், எப்படி வேணால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக 6 மணிக்கு ஒரு லைட்ஸ்லாம் ஆன் ஆகணும் ஆக்சுவலாக அப்படின்னா அப்படியே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸில் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ரிமோட்லேருந்து பண்ணலாம், நீங்களும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்மளது லிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வந்து ரன் ஆகுது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதில் 3 phase கம்ப்ளீட் 3 phase லிஃப்ட் இது ஆக்சுவலாக. மோனோ டிரைவ் லிஃப்ட் ஆக்சுவலாக, கியர்லெஸ் லிஃப்ட் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 kW ஆக்சுவலாக, 3 to 5 kW இருக்கும் இந்த லிஃப்டோட கெப்பாசிட்டி ஆக்சுவலாக. இது கம்ப்ளீட்டாக அந்த சோலார்லேருந்து ரன் ஆகுதுங்க ஆக்சுவலாக. இந்த ஸ்டூடெண்ட் இன்வெர்டர் இதுலேருந்து ரன் ஆகுது. ஈவினிங் 6 o'clock மேலே வந்து பேட்டரி லோவாகி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த மெயின்லேருந்து கரண்ட் எடுத்து உங்களுக்கு ரன் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆல் ரன்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் இன்வெர்டர் ஆக்சுவலி. யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துக்கலாம், மொபைல்லையும் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு இப்போ வந்து இது ரிமோட் கண்ட்ரோல் இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது திருப்பி இன்னொரு கிளிக் பண்ணணும், கனெக்ஷன் ஆயிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அண்ட் டேட் இந்த டைம் வரலும் 36.5 யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குது. பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா 16 பேட்டரிஸ், அதோட வோல்டேஜ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 47.3 இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜென்ரேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ க்ளவுடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 300 வாட்ஸ் ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் 39.6 வாட்ஸ் ஜென்ரேஷன் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் இதை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ லோடு கனெக்ஷன் ஆகிருக்குது, என்ன ஆயிருக்குது, இன்கமிங் இப்போ நீங்கள் இன்கமிங் கவர்மெண்ட் லைன் இல்லை ஆக்சுவலாக. இப்போ லோடு வந்து இவ்வளோ கனெக்ஷன் ஆகிருக்கு. 2.5 kW, 0.21, 2.2 kW ஆகிருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் இப்போ வந்து 47 volts இருக்குது. இப்போ பேட்டரிலேருந்து எடுத்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா கிரிட் வந்து கிரிட்டில் பவர் இல்லை, அதனால ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து எடுத்து உங்களுக்கு லோடு கன்சியூம் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 வாட்ஸ் வரலும் உங்களுக்கு வந்து இதிலேருந்து எடுத்து பேட்டரிலேருந்து எடுத்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலேருந்து எடுத்து ரன் ஆகும். அப்புறம் பெஸ்காம் லைன் இபி லைன் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே இதில் வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷனாக பாருங்கள், செட்டுன்னு இருக்குது. அது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி லைட்ஸ் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனும் இதை வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ் ஏ டே டு டே யூஸ்க்கு வந்து நம்மளுக்கு அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, இது பாருங்கள், இது வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், சோலார் பேனல்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்குது, கிரிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குது, பேட்டரிலேருந்து எவ்வளோ எடுத்துருக்கு, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 0.3 kW தான் ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் 4.65 kW லோடு கனெக்ஷன் ஆகிருக்குது. உங்களுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு காமிது 47.19 ஆக்சுவலாக. இது பாருங்கள், இது வந்து இன்றைக்கி குயிக் ரிவ்யூ. இன்றைக்கி டெய்லி இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 36 யூனிட்ஸ் ஜென்ரேஷன் ஆகிருக்குது, 36 யூனிட்ஸ் கன்சம்ஷன் ஆகிருக்குது. எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 39 யூனிட்ஸு, கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 62 யூனிட்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ கன்சம்ஷன் வந்து எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட்ஸ் வந்து கிரிட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக. இது வரலும் 6 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஏன்னா ஃபிக்ஸ் அண்ட் ஃபர்கட் தான் மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் இது வந்து மெசேஜஸ் எதாவது எரர் வந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் எப்போ யூனிட்டில் வோல்டேஜ் கம்மியாகுது அதிகமாகுது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் எல்லா உங்களுக்கு மெசேஜ் கம்ப்ளீட்டாக இதில் வந்து என்னென்ன டிவைஸு அதோட எரர் கோடு என்ன இது எல்லாமே பாருங்கள் அதோட கோட்ஸ் என்னென்ன எரர் கோடு என்னென்ன இதாக இருக்குது ஏசி இன் ஆச்சுன்னா ஏசி இன் அவைலபிள் இருக்குது ஏசி அவுட்னா இன்புட் லோ வோல்டேஜ் ஏசி இன்புட் வரல உங்களுக்கு மெயின் பவர்ஸ் வரலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் அந்த டைம் டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை ஓவர்லோட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே 3 டைம்ஸ் வந்து இமீடியட்டாக பவர் கட் ஆகாது 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கும் பாருங்கள் இது ஏதோ ஒரு டைம் எரர் ஆகிருக்கு பாருங்கள் ஷார்ட் சர்க்யூட் ஏதோ ஒரு டிவைஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குது அதனால் இங்கே காமிக்குது பாருங்கள் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லிட்டு ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆனால உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆயிடுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் 1 இயர் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நீங்கள் இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ ஜென்ரேஷன் ஆச்சு எவ்வளோ உங்களுக்கு இதாகுது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வரில் எப்படி கனெக்ஷன் ஆகுது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அனலைசேஷன் 1 வீக்குக்கு இல்லை ஒரு லாஸ்ட் 1 மந்த்துக்கு இல்லை 1 இயருக்கு இல்லை பர்டிகுலர் பீரியடுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் கர்சரை மூவ் பண்ணுறேன் அந்தந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 39/2020 அந்த டைமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆகிருக்குது எவ்வளோ கன்சியூம் இருக்குது சோலார்லேருந்து எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்குது பேட்டரிலேருந்து எவ்வளோ கன்சியூம் உங்களுக்கு எடுத்துருக்குது ஆக்சுவலாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் 1 இயர் கூட போடலாம் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஆச்சுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து எல்லாமே அவங்களோட ஆக்சஸ் அவங்க சர்வரில் வந்து லோடாக இருக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பேட்டர்ன் எந்த மாதிரி லோடு கனெக்ஷன் ஆகுது இல்லை என்ன எஃபிஷியன்சி எப்படி யூஸ் பண்ண முடியும் சோலார் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம போட்டிருக்கோம் 4/1/2022 பார்த்திங்கன்னா அப் டு 1 இயர் கம்ப்ளீட் 1 இயர் ஆக்சுவலாக ஸோ எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ லோடு எப்படி கனெக்ஷன் ஆகிருக்கு சிஸ்டமோட எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி எல்லாமே நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளீட் மானிட்டர் பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் டேட்டா லாக் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் அதை என்ன உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது எந்த மந்த்தில் உங்களுக்கு எப்படி பவர் கன்சப்ஷன் ஆகுது எந்த மந்த்தில் உங்களுக்கு வந்து க்ளவுடியாக இருக்குது இல்லை நல்ல ஜென்ரேஷன் ஆகுது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து நீங்கள் அனலைசேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் கவர்மெண்ட் லைன்ஸே உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லாத மாதிரி நீங்கள் இருக்கிற இதை வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக ஸோ பார்த்திங்கன்னா ஹெவி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் ஹெவி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் சோலார்லேருந்தே உங்களுக்கு எடுத்த எல்லா அப்ளிகேஷன் சப்போஸ் மோட்டர் ரன் பண்ணுறது இல்லை வந்து ஒரு வாஷிங் மிஷின் ரன் பண்ணுறது சப்போஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷனாலும் நீங்கள் மார்னிங் டைம்லேயே ரன் பண்ணிங்கன்னா சோலார்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகிடும் ஆக்சுவலாக ஸோ அப் டு 4 o'clock மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை வச்சு 4 to 8 o'clock வரலும் நீங்கள் ஃபுல் அடுத்த டே மார்னிங் வரல கூட நீங்கள் அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக உங்களை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிரிட்டே இல்லாமல் இந்த மெயின் பவரே இல்லாமல் நீங்கள் சோலாரில் வச்சே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட டே டு டே நீட்ஸை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்